அதுக்கு மேலதான் தலையானை. அது வழியா அந்த தலையானை வழியே வந்து அப்படியே மேல வந்து இங்க வந்து மாஞ்சோலை வந்துடும். எது மாஞ்சோலை? எது? ஃபாரஸ்டோட கணக்குப்படி 2 புலி, சிறுத்தை, யானை, விஷப்பாம்புகள்லாம் நிறைய இருக்கு. மாஞ்சோலை எஸ்டேட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு சிம்பிளா சொல்றேன். சிங்கத்துல ஏன் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாறாம இன்னும் இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வருது இல்ல. தொழிலாளர்கள் அவங்களோட வேலையை இழந்துட்டு வர்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட மாஞ்சோலையை காலி பண்ண போறாங்க. மொத்தமா 2 டைப்பா பெர்மிஷன் இருக்கு. ஒன் டே ட்ரிப் நீங்க கார்ல போறீங்கன்னா என்ன சார் ஊட்டி கொடைக்கானல்னு திருநெல்வேலியில பிறந்த ஒவ்வொருவரும் இந்த இடத்த பத்தி பேசும்போது அவங்க சொல்றது மேகங்கள் எல்லாம் நம்மளை தொட்டுட்டு போகும்னு, மான்கள் நம்மளை வட்டம் விடும்னு, பல வகையான குரங்குகள், கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ், காட்டெருமை, கரடின்னு கண்ணா பின்னான்னு நிறைய இந்த இடத்த பற்றி சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குல்ல. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4000 அடி உயரத்தில் வெளி உலகத்துக்கு இன்னைக்கும் பெரிதும் தெரியாமலேயே தனக்குள்ள பல அழகான இயற்கையை ஒழிச்சு வச்சுட்டு இருக்க இடம் தான் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற தேயிலை தோட்டம் தான் மாஞ்சோலை எஸ்டேட். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மாஞ்சோலை எஸ்டேட்டில் அங்கே நடக்கிற டீ சம்மந்தமான ஒர்க் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் எத்தனை நாளுக்குள்ளே இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு நம்மளால் போய் சுற்றி பார்க்க முடியும்னு, எப்படி பெர்மிஷன் வாங்கணும், காரில் போகலாமா இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் போகலாமா, பஸ்ஸில் போனால் பெர்மிஷன் வாங்கணுமா இல்லையா, கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறது சேஃபா இல்லை ப்ரைவேட் காரில் போனால் என்னென்ன பார்க்க முடியும்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு பைக்கில், காரில், பஸ்லன்னு 10 டைமுக்கு மேலே போயிட்டு வந்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பெருசாக தெரிஞ்சிடாத மாஞ்சோலையை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாஞ்சோலைக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒரு நாளைக்கு 3 பஸ் வந்துட்டு போகுது. மாஞ்சோலைக்கு மேலே ஊத்துன்ற இடம் தான் இங்கே லாஸ்ட் ஸ்டாப்பிங். பஸ்ஸு டைமிங்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏர்லி மார்னிங் 2:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ்ஸு கிளம்பும். இது மாஞ்சோலைக்கு காலையில் 6 மணிக்குள்ளேயே ரீச் ஆகும். 2வது பஸ்ஸு அம்பாசமுத்திரத்துலேருந்து 7:40க்கு கிளம்பி 10:30க்கு ஊத்து ரீச் ஆகும். இந்த பஸ்ஸு ஊத்துலேருந்து ரிட்டன் கிளம்பி அம்பாசமுத்திரத்துக்கு மதியம் 1:30க்கு ரீச் ஆகும். 3வது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 2:30க்கு திருநெல்வேலிருந்து கிளம்பி அம்பாசமுத்திரத்துக்கு 3:30க்கு ரீச் ஆகும். அங்கிருந்து ஊத்துக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளேயே ரீச் ஆகும். ஈவினிங் ஊத்துலேருந்து 6:30க்கு கிளம்புற பஸ்ஸு அம்பாசமுத்திரத்துக்கு நைட்டு 9:30க்கு ரீச் ஆகும். லாஸ்ட் பஸ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஈவினிங் 6:30க்கு கிளம்பும். இது 8:30க்கு அம்பையே ரீச் ஆகும். அங்கிருந்து கிளம்புற பஸ்ஸு ஊத்துக்கு 11 மணிக்குள்ளே ரீச் ஆகும். இந்த பஸ்ஸு நைட்டு அங்கேயே ஹால்ட் ஆகி ஏர்லி மார்னிங் திருநெல்வேலிக்கு கிளம்பும். முதல்ல ஏன் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறாம இன்னும் இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வருது இல்ல. முதல்ல சிங்கம்பட்டி வனத்தொகுதியில், அதாவது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பத்துக்கு சொந்தமான சுமார் 74,000 ரிசர்வ் ஃபாரஸ்ட் நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 8,300 ஏக்கர் லேண்டை 99 வருஷம் லீஸ்க்கு எடுத்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் டீ, காஃபி, ஏலக்கான்னு பயிரிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி இந்த மலை ஃபுல்லாவே ரிசர்வ்டு ஃபாரஸ்டா இருந்ததுனால வெளியில இருந்து யாரும் அவ்வளவு ஈஸியா வந்து சுத்தி பார்க்க முடியாது. மாஞ்சோலைக்கு வர்ற பஸ்ஸே இங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் மாஞ்சோலையில் இருக்கிற கோதையார் இபி ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்களுக்காகவும் தான் இந்த பஸ்ஸே ஃபர்ஸ்ட் விட்டாங்க. இப்போ மாஞ்சோலை எஸ்டேட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு சிம்பிளா சொல்றேன். சிங்கம்பட்டி ஜமீன்ட்ட இருந்து 99 வருஷம் லீசிங்க்கு இந்த எஸ்டேட்டை எடுத்து நடத்திட்டு வந்த பாம்பே தேயிலை கம்பெனி அவங்களோட ஒர்க்கை இந்த ஜூன் 14ஆம் தேதியோட நிறுத்திட்டாங்க. இதனால இப்போ அங்க வாழ்ந்து வரும் தொழிலாளர்கள் அவங்களோட வேலையை இழந்துட்டு வர்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட மாஞ்சோலையை காலி பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்டேட்டை கவர்மெண்ட்டும் ரிசர்வ் ஃபாரஸ்டோட இணைக்க போறாங்க. ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள போனா மட்டும்தான் இந்த மாஞ்சோலையை உங்களால சுத்தி பார்க்க முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். மொத்தமா 2 டைப்பா பெர்மிஷன் இருக்கு. ஒன் டே ட்ரிப் நீங்க கார்ல போறீங்கன்னா மணிமுத்தாருக்கு மேல இருக்கிற செக் போஸ்ட்ல பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், காலையில 8 மணிக்கு செக் போஸ்டோட கேட்டை ஓபன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வர 10 காரை மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க செக் போஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடணும். நைட்டு ஸ்டே பண்ண முடியாது. நீங்க நைட் ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்றீங்கன்னா மாஞ்சோலையில இருந்து மேல குதிரைவட்டின்ற இடத்துல இருக்கு. சுத்தி இயற்கையை ரசித்தபடி உங்களால தங்க முடியும். நீங்க இதுக்கு ரூம் புக் பண்ணா kmtr.co.in வெப்சைட்ல போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ், எத்தனை பேர் போறீங்க, என்னைக்கு போறீங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரூமோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு 8 பேர் தங்குற ரூமுக்கு 4200 வரைக்கும், 4 பேர் தங்குற மாதிரி ரூமுக்கு 2200 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஆனா இங்க ஸ்டே பண்றது செம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களை சுத்தி சில கிலோமீட்டருக்கு மக்களோட நடமாட்டமே இருக்காது. செம த்ரில்லா இருக்கும் நைட்லாம். உங்களோட ஓன் கார்ல போனீங்க நினைக்கிறீங்கன்னா முதல்ல என்னென்ன கண்டிஷன் கவர்மெண்ட் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க கார் முதல்ல ஒரு எஸ்யூவி டைப் காரா இருக்கணும். அப்பதான் உங்களையே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா ரோடு அந்த அளவுக்கு மேடு பள்ளமா இருக்கும். நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா அப்போ நீங்க காரை தாராளமா எடுத்துட்டு போங்க. ஏன்னா இந்த ட்ரிப் ஃபுல்லாவே சிங்கிள் ரோடா இருக்கும். எப்போ மழை பெய்யுன்னே தெரியாது. ஸோ
டிரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு. உங்களோட ஓன் கார்லேயே பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க, அப்போ தான் உங்களால் நல்லா சுற்றி பார்க்க முடியும் மாஞ்சோலையில். நான் நிறைய டைம் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் மாஞ்சோலைக்கு போயிட்டு வந்திருக்கேன். காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸு 2:30 மணிக்கு ஏறி ஈவினிங் 6 மணி பஸ்ஸில் கீழே ரிட்டர்ன் ஆவேன். என்னோட மாமா மாஞ்சோலை எஸ்டேட்டில் வேலை பார்க்கறதுனால எனக்கு பெர்மிஷன் தேவைப்படாது. இந்த 2:30 மணி பஸ் இருக்க ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். ஏர்லி மார்னிங் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகும்போது வழியில் நீங்கள் நிறைய மானு காட்டெருமன்னு கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். செமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னா பெர்மிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இல்லைனா மணிமுத்தார் செக் போஸ்ட்லேயே பஸ்ஸில் வந்து ஏறி செக் பண்ணாங்கன்னா உங்களை அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் மணிமுத்தார் செக் போஸ்ட்டில் எப்படியோ தப்பிச்சிட்டாலும் நீங்கள் மாஞ்சோலையில் சுற்றிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உங்கள்கிட்ட வந்து பார்க்குற இடத்துல எல்லாம் எங்கே பெர்மிஷன் லெட்டரை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் குதிரைவெட்டி, டவர் பாயிண்ட், பொதிகைமலை வியூ பாயிண்ட்ஸை பார்க்கலாம். முதல்ல குதிரைவெட்டி இந்த இடத்துல தான் நீங்கள் நைட் ஸ்டே பண்ண பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரூமில் தான் தங்குவீங்க. ரூம்ல இருந்து 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த டவர் இருக்குது. குதிரைவெட்டிக்கு பேர்காரன் பார்த்தா மன்னர் காலத்தில் போர் நடக்கும்போது எதிரிகளோட மூவ்மெண்ட்டை இங்கிருந்து கண்காணிப்பாங்களாம். மன்னர் காலத்தில் குதிரைகளை கட்டி வச்ச இடம் தான் காலப்போ குதிரை கட்டி குதிரை வட்டியா மாறிடுச்சான். அதுல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுதா, ஒரு உள்ள இந்தியா உள்ள போகுது, அதுக்கு மேலதான் தலையானை. அது வழியா அந்த தலையானை வழியே வந்து அப்படியே மேல வந்து இங்க வந்து மாஞ்சோலை வந்துடும். எது மாஞ்சோலை? இது மாஞ்சோலை இந்த நடுவுல இருக்குங்க, இங்க நடு இது மாஞ்சோலை வந்து இப்படியே மேல ஏறி வந்து இங்க வந்து இதுதான் காக்காச்சி அண்ணா பாருங்க, தேயிலை தெரியுதா, அங்க தெரியுது பாருங்க தேயிலை. அதான் அப்படியே வந்து நடுவுல 4 முக்கு, அப்புறம் ஊத்து, அப்புறம் இங்க குதிரைவெட்டி. அடுத்ததா பொதிகைமலை வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். பொதிகைமலை கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் சேர்ந்து அமைஞ்சிருக்கிற ஒரு மலை. இதை அகஸ்தியர் மலைன்னு அழைக்கப்படுது. மலையோட உயரத்தைன்னு பார்த்தா 6122 அடி. தமிழ்நாட்டோடைய முக்கிய நதியான தாமிரபரணி ஆறு உருவாகும் இடமே இந்த பொதிகைமலை தான். இந்த பொதிகைமலையில் இருந்து தான் அகஸ்தியர் தமிழ் வளர்த்ததா கதைகள்லாம் கூறுது. இந்த மலையோட உச்சியில் அகஸ்தியருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 2 நாள் நைட்டும் 3 நாள் பகலும் நடந்து மட்டும்தான் போய் வந்தாங்களாம். 2002க்கு அப்புறம் தமிழக வனத்துறை களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் பாதுகாப்பு காரணமாக இந்த நடைப்பயணத்தை தடை செஞ்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பொதிகைமலைக்கு போகணும்னா திருவனந்தபுரம் வழியாக மட்டும்தான் போக முடியும். அதுக்கு முன்னாடி கேரளாவோட ஃபாரஸ்ட் வெப்சைட்டில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு மட்டும்தான் போக முடியும். அதுவும் மார்ச்சும் மே மந்த் மட்டும்தான் உங்களுக்கு பொதிகைமலைக்கு போகிறதுக்கே அனுமதி கிடைக்கும். இந்த மரம் வந்து பைன் மரம். இது எதுக்கு பயன்படுதுன்னா, இது வந்து ஒரு தரையிலிருந்து ஒரு 20 அடிக்கு மேலே உள்ள இலையை வந்து வெட்டி ஆர்கானிக் தேயிலைக்கு அந்த செடிகளுக்கு உரமா போடுவாங்க. இதுதான் பைன் மரம். ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வர்ற ஆகஸ்ட் 7க்கு அப்புறம் மாஞ்சோலில் இருக்கிற தொழிலாளர்கள் முழுமையாக இப்போ இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியேறிடுவாங்க. அதுக்கப்புறம் மாஞ்சோலை எஸ்டேட் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டோட முழு கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் இந்த இடத்த சுற்றி பார்க்கவே முடியாது. நீங்கள் நல்ல கார் டிரைவ் பண்ணுவீங்களா? உங்கள்கிட்ட ஒரு எஸ்யூவி டைப் கார் இருக்கா? போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. காரில் போனீங்கன்னா வழியில் எங்கேயாவது இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறேன்னு இறங்காதீங்க. ஃபாரஸ்ட்டோட கணக்குப்படி 2 புலி, சிறுத்தை, யானை, விஷப்பாம்புகள்லாம் நிறைய இருக்குது. கார் இல்லையா பரவாயில்ல, கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் மக்களால் இதுவரைக்கும் அழிக்கப்படாத ஒரு இயற்கையான அழகை பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. எது எப்படியோ கண்டிப்பாக எப்படியாவது இந்த மாஞ்சோலையை பார்த்துட்டு வாங்க. அந்த அளவுக்கு இயற்கை சூழ்ந்த ஒரு வனப்பகுதி தான் இந்த மாஞ்சோலை.